உங்களுடைய அனைவருக்கும் காலை வணக்கம். சரிதா, வாமா, சேர்ல உட்காருமா. மகா, தண்ணி மண்டாந்து கொடுமா, தண்ணி மண்டாந்து கொடுமா. சரிதா, எப்படிம்மா இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? சரிதா, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன்பா. உங்கள் ஹஸ்பண்டு, பசங்க, அத்தை, மாமன் எல்லாம் எப்படி? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறோம்பா. சரிதா, கீர்த்தனா, நேத்ரா, விஸ்வாந்து, அத்தை, மாமன், பாட்டி, தாத்தா எல்லாம் நல்லா இருக்கிறீங்களாம்மா? எல்லாம் நல்லா இருக்கிறோம்பா, கடவுள் புண்ணியத்தில். சரிதா, விவசாயம்லாம் எப்படிம்மா நடக்குது? எப்பா, அந்த கொடுமை எதுக்குப்பா கேட்குற? 2 ஏக்கரா நெல் போட்டோம்பா. நல்ல விளைச்சல்லாம் நல்லாதான்பா இருந்துச்சு. 2 ஏக்கரா நெல் போட்டால் நல்லாதான்பா இருந்துச்சு விளைச்சல்லாம். ஆனால் அறுவடை பண்ணிட்டு மண்டியில் குணுமை விற்று செலவு பார்த்தா, கணக்கு வழக்கு பார்த்தா பில்லு மட்டும்தான்பா மீது. ஆனால் விவசாயியில் ஒன்றுமே இல்லைப்பா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களுக்கும் 4 கோடி மக்கள் விவசாயி மக்கள்ப்பா. நாங்கள் என்ன பாவம் பண்ணமோ எங்களுக்கு தெரியலப்பா. ஆனால் பாடுபடுறது 3 மாதம் பாடுபடுறது வேஸ்ட்டாக போடுதுப்பா. ஒன்றுமே பண்ண முடியலப்பா. சரி, சென்னை, கேரளா, பெங்களூரு, பம்பாய் இப்படி போய் பிழைக்கலான்னு பார்த்தா கூட பசங்க படிப்பு போடும் பழகுதுப்பா. நாங்கள் என்னதான் பண்ணுறதுன்னே தெரியலப்பா. நம்ம குடும்பம் மட்டும் இல்லைப்பா, இன்னைக்கு 8 கோடி மக்களுக்கு 4 கோடி மக்கள்ப்பா. எல்லாம் நாங்களாம் பாவம் பண்ணோம்பா. விவசாயி மக்கள் என்னம்மா பண்ணுறது? விவசாயி பண்ணாட்டாலும் அக்கம் பக்கங்கிறவங்க பயிர் வைக்கலன்னு சொல்லுவாங்கப்பா. அதால் நாங்கள் பயிர் வைக்கிறோம்பா. ஏதோ எங்கள் ஹஸ்பண்டு வேலைக்கிறதால எங்கள் பழைப்பு எப்படியோ ஒன்று போகுதுப்பா. பரவாயில்லம்மா, எப்படியோ ஒன்று குடும்பத்தை பாருங்கம்மா. சரிதா, நம்ம வீட்டில் எப்படி இருந்தே தெரியாது. பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது அத்தை, மாமன், மூத்தாரு, கொய்ந்தனாரு, நாத்தனா, பாட்டி, தாத்தா எல்லாம் இருப்பாங்கம்மா. அவங்களாம் பக்குவமாக நடந்துக்கின்னு அவங்களுக்கு வேலைக்கு சாப்பாடு கொடுக்கணுமா. சரிதா, அந்த குடும்பத்தில் நீ ஒரு குத்து விளக்காக இருக்கணும்பா. அந்த குடும்பத்துக்கு நீ ஒரு தூணாக இருக்கணுமா. எப்பா, நான் பிறந்தது ஏய குடும்பம். நான் வளர்ந்தது ஒரு நல்ல குடும்பத்தில் வளர்ந்தம்பா. தாத்தா, பாட்டி, மாமன், அக்கா, பெரியம்மா, சின்னம்மா அந்த பாதையில் நான் வளர்ந்தம்பா. எனக்கு குடும்பம்னா நான் கோயிலாக மாற்றுவோம்பா. எப்பா, என்னை பற்றி நீ கவலைப்படாதப்பா. நீ வேலைக்கு நல்லா சாப்பிடுப்பா. எம்மா சரிதா, இந்த உலகத்தில் பொண்ணா பிறந்துட்டாவே புகுந்த வீட்டிலிருந்து பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு போனாவே எல்லா பொண்ணுங்களும் தாய் வீட்டில் இருந்து சீதனம் எதிர்பார்ப்பாங்க, எல்லா பொண்ணுங்களும். ஆனால் உனக்கு தாமா அந்த பாக்கியம் அதிகமாக கிடைக்கல. என்னப்பா சொல்கிற? ஆமாம்மா, நம்ம அம்மா நம்மளை விட்டுட்டு போனதுமே என்னுடைய கனவுகள், என்னுடைய ஆசைகள், நான் எப்படி வாழணும்னு மனதில் நினைத்து அந்த எண்ணங்கள், பதவி, பட்டம் எல்லாமே அம்மா கூடயே பூச்சுமா. இப்போ நான் வாயிரத்து பொம்மையா இல்லை மனுஷனா? நான் எப்போ குளிக்கிறேன், எப்போ தூங்குறேன், எப்படி வேலைக்கு போகிறேன், துணிமணி எப்போ அழைச்சி போகிறேன்னு எனக்கே தெரியலம்மா. நான் ஒரு பொம்மை மாரி தான் இருக்கிறேன். சரிதா, இந்த உலகத்தில் பொண்ணுங்களுக்கு கொடுமை வந்தா கது சாத்திட்டு வெளியே கண்ணீர் விட்டா மக்கள் எல்லாரும் பார்ப்பாங்கன்னு
நைட்டில் ஒரு 10 மணி 11 மணிக்கு கதவு சாத்தி விட்டு பொண்ணுங்க தான் குமரி குமரி கண்ணீரை வடிப்பாங்கம்மா. அந்த நிலைமை எனக்கும் வந்துச்சுமா. அம்மா நம்மளை விட்டு போன பார்த்து தாத்தா பாட்டி வந்து, சரிதா உன்னையும் முருகன் ஐயப்பனை 3 பேரும் இட்டுன்னு போகும்போது நான் வீட்டில் எப்படி வாழ்ந்தேன்னு எனக்கு தெரியுமாம்மா? உங்களுக்கெல்லாம் தெரியாது. பாட்டு வீட்டில் நீங்கள் வளர்ந்தீங்க. நான் குமரி குமரி 10 மணி 12 மணின்னா கூட வீட்டில் குமரி குமரி அழுதம்மா. நெஞ்சு வலிக்கிற மாரி அழுதம்மா. ஆனால் பாட்டி தாத்தா கொஞ்ச நாள் பார்த்தாங்க. நம்ம ஊரில் யாருமே என்னை வேலை கூட மாட்டேங்கிறாங்கம்மா. நம்ம ஆளுங்கிட்ட எல்லார்கிட்டையும் போய் வேலை கேட்டேன், கிடைக்கல. பல தெருவுலேயும் போய் கேட்டோம்மா, வேலை எனக்கு தரமாட்டேன்ட்டாங்க. நான் வேலை நல்லா தான் செய்வேன், அது என்னானே தெரில, எனக்கு வேலை தரமாட்டேன்ட்டாங்க. நான் சென்னையில் தாம்மா இருக்கிறேன். எப்படியோ ஒன்று ஒரு ஸ்கூலில் வேலை செய்கிறேன். மத்தியானம் சாப்பாடு தராங்க, சம்பளமும் பரவாயில்லை. ஆனால் என் செலவு போல ஒரு 1000-500 மீத்திரம்மா. அதில் ஏன்னா உனக்கு ஒரு 400-500 கொடுக்குத்தாம்மா. அம்மா போனதுமே உன் தாய் விட்டு உறவு பூச்சின்னு மனசில் நினைக்கிறியம்மா. எப்பா அம்மா போனது சும்மா போகலப்பா, எனக்கு 2 தங்க கட்டி கொடுத்துட்டு போய்க்கிறாங்கப்பா. என்னம்மா சொல்கிற? எனக்கு என்னப்பா, என் பிறப்பு முருகன் ஐயப்பன் தாய்க்கு மறித்தாயா. அம்மா சின்னம்மா இருக்கிறாங்க, மாமா அக்கா பெரியம்மாலாம் இருக்கிறாங்க. எனக்கு என்னப்பா குறை? நீ வேலைக்கு வேலி சாப்பிடுப்பா. பம்பாயிலிருந்து ஐயப்பன் கொஞ்சம் ரூபா கொடுத்து அனுப்புவான். இல்லை ஃபோன் பண்ணால் அம்மா தருவாங்க. சின்னம்மா ஊரில் முருகங்கிறான், என்னை நல்லா பார்த்துக்கிறாம்மா. எப்பா நீ எதுவும் கவலைப்படாதுப்பா. பாட்டி தாத்தாக்கிறாங்க, பெருப்பா சித்தப்பாலாம் இருக்கிறாங்க, என்ன ஒன்றும் கை விட மாட்டாங்கப்பா. நீ வேலைக்கு சாப்பிட்டுன்னு நல்லா தெம்பா இருப்பா. என்னம்மா பண்ணுறது? வாழ்க்கையில் எத்தனை சங்கடம் வந்தாலும் தலை நிமிர்ந்து நடக்கலான்னு தான் நான் மனசில் நினச்சேன். ஆனால் எனக்கு அந்த பாகியம் இல்லைம்மா. சரிதான், மூளைக்கு ஒருத்தராக்கிறோம், எல்லாம் ஒற்றுமையாக பார்க்கலான்னு நான் மனதில் நினைத்தேன். ஆனால் எனக்கு தாம்மா அந்த பாகியம் கிடைக்கல. என்ன பண்ணுறது? மனுஷனாக பிறந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்து பார்க்கணுமா. சரிதான், நான் ஒன்று சொல்கிறேன், மனசில் வச்சுக்கிறியம்மா. என்னப்பா சொல்கிறேன்? சரிதான், நம்ம நாடு தமிழ்நாடு ரொம்ப மோசமாக போச்சுமா. என்னப்பா சொல்கிற? ஆமாம்மா, எங்கே பார்த்தாலும் அரசியல் வரவங்க கையெடுத்து கும்பிட்றாங்க. ஓட்டு வாங்குற வரைக்கும், ஓட்டு வாங்கிட்டா அந்த பக்கமே திரும்ப மாட்டேங்கிறாங்கம்மா. அவங்களே தெருவுக்கு ஒயின் ஷாப்பை திறந்து வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுவதுமே குட்டிச்சராக போச்சுமா. எத்தனை தாலி இறங்கு தெரியுமா? ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகமே இல்லைம்மா. அவங்க குடும்பம், அவன் சொந்த பந்த குடும்பம் வாயின்னு தான் நினைக்கிறாங்களே ஓச்சு. பொண்ணுங்க எத்தனை தாலி இறங்குது, எந்த குடும்பம் சீரழிஞ்சு போகுது. தெருவுக்கு அவங்களே ஒயின் ஷாப்பை திறந்து வச்சுட்டு விட்டா எல்லாருமே குடிக்கிறாங்கம்மா. அதால் உங்கள் ஹஸ்பண்டு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு. அந்த இடத்துல அவங்க நண்பருக்கு பிறந்த நாடு கல்யாணம் என்னும்போது உங்கள் ஹஸ்பண்டும் போய், ஏன்னா சாப்பிட்ற மாரி இருந்தாலும் ஒரு பக்குவமாக சொல்லி, கொஞ்சம் சரக்கு சாப்பிடக்கூடாதுன்னு கொஞ்சம் சொல்லுமா. சரிதா? எப்பா எங்கள் வீட்டுக்காரங்க அந்த பழக்கமே இல்லைப்பா. பரவாயில்லம்மா. சரிதா, நீ பொண்ணாக பிறந்துட்டுன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் ரொம்ப பெருமைப்படுறம்மா. உங்கள் அப்பா உங்கள் அம்மா பண்ண தர்மம் இல்லாட்டாலும் உங்கள் தாத்தா பாட்டி பண்ண தர்மம் உனக்கு நல்ல புருஷனாக கிடச்சிக்கிறான். கடவுள் புண்ணியத்தில் குடும்பத்தை பார்த்துக்குவோ. எப்பா என் குடும்பத்தை நான் கோயிலாக ஆக்கி காட்டுறேன்பா. என்னை பற்றி நீ கவலைப்படாதப்பா. நீ வேலைக்கு சாப்பிடுப்பா. எனக்கு என்னப்பா கடவுள் புண்ணியத்தில். என் பேர் சின்னசாமி.
இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள், இன்னைக்கு இந்தியா தொகை 138 கோடி, தமிழ்நாட்டு மக்கள் 8 கோடி, தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போற மக்கள் 6 கோடியே 27 லட்சம், ஓட்டு இல்லாத மக்கள் 1 கோடியே 73 லட்சம். நம்மளுடைய தமிழ்நாட்டு தொகுதி 234 தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், மாணவர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், மகளிர்கள், உங்களுடைய அனைவரும் உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி பணிவோடு கேட்கிறேன். பிறந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தா எல்லாருமே தயவு செய்து உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்குறேன். பிறந்த பொண்ணு மட்டும் மனசு கலங்கக்கூடாது. என்னவோ வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ ஒன்று அவங்க மூஞ்சி கட்டினாலும் உன் கூட பிறந்துருச்சு, ஆனால் சாப்பாடு நல்லா கொடுங்க. அது போகும்போது கையில் 1000 2000 கையில் காசு கொடுங்க. அது மனசு குளிர்ந்தாதான் நம்ம குடும்பம் முன்னுக்கு வரும். என் பேர் சின்னசாமி. நன்றி, வணக்கம்.